வணக்கம் பிரதர், எப்படி இருக்க? என்ன கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஓ, மெடிக்கல் ஷாப்லாம் வந்துட்டு போற, உடம்பு சரியில்லையா? இல்ல பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? ஐயோ, கோவம்லாம் வருதா? டேய், அவ கூட மனமடியில உட்கார வேண்டியவன் நான் தான். எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டியவன். இப்ப கூட அப்படிதான் வச்சுக்கோ. நீ சும்மா டம்மி பீஸ் தான். இந்த வயல்ல சோளக்காட்டு பொம்மைலாம் இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி. தானா வாழ்க்கையில நீ அப்படிதான். அவ என்ன உன்கிட்ட சந்தோஷப்பட்டா வாழ்ந்துட்டு இருக்கா? வேற வழி இல்லாம தானே உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அதுக்காக என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவளை சீக்கிரமே நான் வந்து கூட்டிட்டு போறேன். வேணாம், ஒழுங்கா போயிடு. போகத்தான் போறேன். சீக்கிரமே வந்து என் பொண்டாட்டி தானாவை கூட்டிட்டு போறேன். அவளே என் கூட சேர்ந்து வருவான். ஏன்னா அவ லவ் பண்ணது என்னதானே. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் இப்பதான்டா கரெக்டா இருக்கு. நீ திருட்டு தாலி கட்டிட்டா தானே உனக்கு கிடைச்சிருவாளா? அவ என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. அது வரைக்கும் நீ பத்திரமா பாத்துக்கோ. உன்னால தள்ளி நின்னு பார்க்க மட்டும்தானே முடியும். நான் அவ கூடவே வாழ போறேன். சொல்ல போனா அவ இப்பவே என் பொண்டாட்டி மாதிரி தான். ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் கூட தனியா ஒரு நாள் ஸ்டே பண்ணா. அங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா என்ன? அந்த கதிரோப்பா நீ எங்கடா? நிறுத்து, என்ன அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? ஓடா! அங்கே நிறுத்த. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பையனை அடிப்ப? யோ, உன் பையன் தான் தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னடா வீட்டுக்கு வந்து ரவுடித்தனம் பண்றியா? அண்ணே, போலீஸ்க்கு கால் பண்ண. பண்ணுங்க. நைட் அவன் எந்தெந்த வீட்டுக்கு திருட மாதிரி ஏறி குதிச்சு போறான்னு அவங்களுக்கும் தெரியட்டும். நான் ஒரு குடும்பம். டேய், இங்க நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா மரியாதையா போயிடு. போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன். ஏய் கார்த்தி, இன்னொரு தடவை நீ தனா பக்கம் தலை வச்சு படுத்த உயிரோட வர மாட்டேன். என்னடா மிரட்டுறியா? மிரட்டல, கடைசி வார்னிங் கொடுக்குறேன். டேய் கார்த்தி, நான் தனாவுக்காக எதையும் செய்வேன். அவனை உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட யோசிக்க மாட்டேன். டேய், யார் வீட்டு முன்னாடி வந்து யாரடா மிரட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு, இல்ல முழுசா வீடு போய் சேர மாட்டேன். பாருங்க, இத்தனை நாள் உங்க எல்லாரையும் விட்டு வச்சதே தப்பு. இதுல காரணத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஆனா அவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். ஏய், சும்மா மிரட்டுறேன்னு நினைக்காத. தனா பக்கம் இனிமே நீ வந்த
நானே உன்னை என் கையால கொண்டு புதைச்சிட வேண்டாம். ஒழுங்கா இருந்துக்கும். ஜானகி, ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? என்னடானா ரகு சாப்பிடாம அவன் உடம்ப கெடுத்துக்கிறான். நீ இப்ப சாப்பிடாம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்க போறியா? போய் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் அத்தை. அவரு நான் சமைக்கிறத சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். அவன் கோவம்தான் உனக்கு தெரியும்ல. போய் சாப்பிடு போ. மன்னிச்சிடுங்க அத்தை, என்னால சாப்பிட முடியாது. பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, நீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. உடம்பு என்னத்துக்காகும்? பெரியம்மா, உங்களுக்கு லோ பிபி இருக்கு. சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே இருப்பீங்க? அவர் சாப்பிடுற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, வந்து ஏதாவது சாப்பிடுங்க. மாயா, வேண்டாம். அண்ணே, சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க அண்ணே. அப்படி வை, அங்க வை. அண்ணா, அங்க அண்ணி சாப்பிடாம உட்காந்துருக்காங்க அண்ணா. நீங்க அவங்க சமைச்சதே சாப்பிடுங்க அண்ணா. ஏய் சிவா, அதான் நான் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? அக்கா, அண்ணி அங்க சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இப்படி எல்லாம் பண்ணா அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க போல. மறக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. அக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணா, இந்த சண்டையெல்லாம் இருக்கட்டும். ஆனா 2 பேருமே சரியா சாப்பிடாம இருந்தா எப்படின்னு? அண்ணி சமைச்சதை சாப்பிடாததுனாலதான் உங்களுக்கு காய்ச்சலே வந்துச்சு. இப்ப என்னடா சொல்ல வர? நாங்க 2 பேரும் சரியா சமைக்கல, அதை சாப்பிட்டுதான் அண்ணனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா? அப்படித்தானே? நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கோம்னு தெரியுமா? இப்படி குறை சொல்லிட்டு இருக்க? ஐயோ அக்கா, அண்ணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு அண்ணனுக்கு பழகிருச்சு. நல்லா சாப்பிடுவார்ல. இப்ப கொஞ்ச நாள் அது இல்லைங்கிறப்போ அண்ணன் சரியா சாப்பிடுறதே இல்ல. அதுவும் இல்லாம உங்க 2 பேரை விட அண்ணி நல்லா தான் சமைப்பாங்க. அண்ணியோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் இந்த வீட்ல யாருக்கும் ஒண்ணுமே ஆகாம தான் இருந்துச்சு. அப்போ நாங்க டேஸ்டே இல்லாம சமைக்கிறோம், எங்களுக்கு சமைக்க வரலன்னு சொல்ல வரியா? ஐயோ அக்கா, நான் என்னக்கா சொல்றேன், நீங்க என்னக்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க அண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த நேரத்துல இப்படி சண்டை போடலாமா? நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க சொல்றேன். தினமும் எல்லாருக்கும் வகை வகையா சமைச்சு போடுறோம்ல, ஏன் குறை சொல்ல மாட்டீங்க? பார்வதி, வா போலாம். போ. அண்ணா, டாக்டர் தான் நீங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்பதானே இந்த மருந்து மாத்திரைலாம் நிறைய கொடுத்துருக்காரு, அதெல்லாம் போட முடியும். கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணே. அண்ணி அண்ணா, நான் வேணா அண்ணிய சாப்பாடு எடுத்துட்டு இங்க வர சொல்லவா? சிவா, இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, நீ போ. ஏதாவது சாப்பிடு. பெரியம்மா, ஜானகி சொல்றத கேளு. ஜானகி, ஏய் பெரியம்மா, ஜானகி, என்னாச்சு? என்னாச்சு? பெரியம்மா, என்னாச்சு? பெரியம்மா, பெரியம்மா, ஜானகி என்ன? இல்லனா என்ன பண்ணுது உங்களுக்கு? அம்மா, அம்மா, இது என்னாச்சுமா? ஏய், 2 பேரும் சேர்ந்து பிடிங்க. வேண்டாம். என்னம்மா? பாத்து மெதுவா ஜானகி. பெரியம்மா, மெதுவா வாங்க. என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, இப்படி எல்லாம் பண்ண. நான் நல்லா தான் இருக்கேன். பத்மா, ஜானகி நீ முதல்ல உட்காரு. ஒண்ணும் இல்ல தனா, அக்கா, விடு. என்னாச்சுடா? நீ போய் தண்ணி கொண்டு வா. அக்கா, என்னாச்சு? அண்ணி, என்னண்ணி ஆச்சு? அம்மா,
அம்மா அன்னிக்கு என்னாச்சு? மயக்கம் வந்திருக்குடா. என்னங்கம்மா ம்ஹும். வேண்டாம். ஜானகி, நீங்க என்ன ஜானகி? தண்ணி கூட குடிக்காம இருந்தா மயக்கம் வராம என்ன பண்ணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவர் சாப்பிடாம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். என் கையால சாப்பிடுறது அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ஒரேடியா போயிடுறேன். அம்மா பெரியம்மா, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா. ஆயா என்னாச்சு? பெரியம்மா சமைச்சத பெரியப்பா சாப்பிடல. அவர் சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம பெரியம்மா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப மயக்கம் வேற வந்துருச்சு. யார் சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அப்பா நீங்க சண்டை போட்ட நாள்ல இருந்து அம்மா இப்ப வரைக்கும் சரியா சாப்பிடுறதே இல்ல. நீங்க காலையில அம்மா கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. இப்போ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க அம்மா சமைச்சத சாப்பிடுங்கப்பா. அப்பா எனக்காக சாப்பிடுங்கப்பா. அப்பா வாங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி, வரேன். அப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. மா, எடுத்து வைக்க சொல்லுங்க, சாப்பிடுறேன். வாங்கப்பா. அத்தை, அதான் மாமாவே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார்ல, கொஞ்சம் தண்ணி குடிங்க அத்தை. முதல்ல அவர் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். அம்மா, இது சாப்பாடு வரைக்கும் மட்டும்தான். அதிகமா உரிமை எதுவும் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்னைக்கு இவங்க பண்ண தப்பையும் துரோகத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். போதுமாப்பா? ஆ, பெரியம்மா, பெரியப்பா தான் சாப்பிட்டாருல்ல, நீங்க சாப்பிடுங்க. உட்காரு. பத்மா இரு. உனக்காக நான் நாளைக்கு கோயில்ல வந்து வெயிட் பண்ணுவேன். அங்க வந்துரு. எங்க இன்னும் அவளை காணோம்? போன் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கொடுத்த போனையும் திருப்பி கொடுத்துட்டா. சரி பரவாயில்ல,
நேத்திக்கு நம்ம போட்ட சீனுக்கு கண்டிப்பா வருவா. வெயிட் பண்ணி பார்ப்போம். கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப் கொடுத்த? நான் வரலனா அவர் ஏதாவது பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இப்போ என்ன செய்வேன்? அவ கண்டிப்பா வரப்போறதில்ல. இதோட விடக்கூடாது. அந்த கார்த்திக் வந்து மிரட்டிட்டு போனதுலதான் தனா டென்ஷனா இருக்கா. இவளுக்காக அவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ? மாயா, என்ன பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் இப்படி வா வா. சொல்லு மாயா, என்ன விஷயம்? நேத்து நைட்டு அந்த கார்த்திக் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தனாவை பார்த்துட்டு போயிருக்கான். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ரூம்குள்ள வந்தப்போ அந்த ரூம்ல கட்டிலுக்கு கீழே தான் ஒளிச்சிட்டு இருந்தான். என்னடா சொல்ற? ஆமா, தனாவும் டென்ஷனாவே இருந்தா. அவனை பிடிச்ச அப்பவே நான் மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருப்பேன். ஆனா அங்க அத்தையும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா பயப்படுவாங்க. சரி, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். கண்டிப்பா தானா அவனை வர சொல்லிருக்க மாட்டா கதிர். நீ அவளை எதுவும் நினைச்சிடாத. மாயா, என்ன பேசுற? தனாவை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ராஸ்கல் தான் திருட்டுத்தனமா உள்ள வந்து அவளை ஏதோ மிரட்டி இருக்கா. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். அந்த பொறுக்கி தனாவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. நான் டேப்லெட் வாங்க மெடிக்கல் ஷாப் போனப்ப அவனை பார்த்தேன். என்ன வெறுப்பேத்துறன்னு ஓவரா பேசுறான். அங்கேயே அவனை போட்டு நல்லா பொலன்னு பொழந்துட்டு அவன் வீட்டுக்கே போய் அவனை மிரட்டிட்டு தான் வந்தேன். கதிர், ஏன் இப்படி பண்ண? அவன் கோவத்துல அந்த வீடியோவை வெளியில விட்டுட்டா? அவன் நம்மளை இப்படி பயத்திலே வச்சிருக்கணும் தான் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் தனா திரும்ப அவன் பக்கம் போக மாட்டா. ஆனா அவன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு தனாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதான் தனா ரொம்ப பயந்து போயிருக்கா. தனா அவனை பார்க்க போலடா, வீட்டுலதான் இருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். தனா அப்படிலாம் போக மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா அவன் ஏதாவது பண்ணிப்பானோன்ற ஒரு பயத்தை தனாவை கொடுத்துட்டான். தனா அவனை பார்க்க போலனா கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான். தனாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். தனா கிட்ட அந்த வீடியோ காட்டி கூட பிளாக்மெயில் பண்ணுவான். தனாவுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது கதிர். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா அவன் நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு மாயா. அந்த பயத்தை அவ வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு பாடுபடுவா. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் மாயா.
கதவை திறந்துட்டு வெளியில போங்க. என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல. உனக்காக நான் காலையில இருந்து கோயில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? நேத்தே நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கை காலே ஓடல. இப்போ வீட்ல உள்ளவங்க யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன் தனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆ? அப்ப நீ என்ன லவ் பண்ணது எல்லாமே பொய்யா? அது நிஜம்தான். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ பொய் சொல்ற தனா. உனக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்காக நீ மறைக்கிற. உன்னையே நினைச்சிட்டு இருந்தனா இப்ப லைஃப தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க. என் அப்பா அம்மா என்னால கஷ்டப்படக்கூடாது. ப்ளீஸ் போயிடுங்க. என்னை இப்படி பார்க்க வராதீங்க. இப்ப என்ன உங்க அப்பா ஒத்துக்கணும் அதானே? ஆ? நம்ம 2 பேருக்கும் வீட்ல பேசிதான் நிச்சயம் ஆச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லவ் பண்ணத நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நான் உயிரோட இருந்தா தானே எனக்கு இவ்ளோ பிரச்சனை. அப்பா அம்மா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. தனா, என்னால இனிமே இந்த உலகத்துல வாழ முடியாது.